இருக்கு, இருட்டா இருக்கு. யாராவது வந்து காப்பாத்துங்க. அன்பர் 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 உன்ன மிஞ்ச ஆளு இந்த உலகத்துல யாரும் இல்லடா. உன்ன மாதிரி நடிகனும் கிடையாது, உன்ன மாதிரி புத்திசாலியும் கிடையாது. அத்தனை பேர் இருக்கிறானுங்க. அவனுக்கு கண்ணுல மண்ணை தூவிட்டு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டேன். நான் ஆசைப்பட்ட பொருள் எனக்கு மட்டும்தான், வேற எவனுக்கும் கிடையாது. அதை யாருக்கும் விட்டு தரவும் மாட்டேன். ஒண்ணு அந்த பொருள் எனக்கு கிடைக்கணும், இல்லையா அந்த பொருளை அழிச்சிடணும். சின்ன வயசுல இருந்து உன் மேல எனக்கு அவ்வளவு ஆசை. ஆனா என் டேடால தான் பொறுமையா இருந்தேன். இதுக்கு மேலே நான் பொறுமையா இருந்தேன், நான் ஆசைப்பட்ட பொருள் எனக்கு கிடைக்காம போயிடும். அதுக்கு நான் விடவே மாட்டேன். அதான் ஸ்கெட்ச் போட்டு அவனை தூக்கிட்டு வந்துட்டேன். சோ சேட். இன்னமும் கண் முழிக்கல, மயக்கத்திலேயே இருக்கேன். சரி ஓகே, வெயிட் பண்றேன். எப்ப கண் முழிக்கிறேன்னு பாக்குறேன். வாப்பா வாப்பா வாப்பா. ஹாய் பேபிமா, உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? அன்பர், வாட் பேபி, யூ ஆர் மை கோல்டன் டிக்கெட், so no damage should happen to you. Got it? நீ மோசமானவன் எனக்கு தெரியும்டா. ஆனா இந்த அளவுக்கு மோசமானவனை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. Is it? Wow. நடந்ததை வச்சு பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. இத்தனை நாளா எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்த, ஆனா இப்போ உங்க அம்மாவையே நீ ஏமாத்திட்டல. உங்க அம்மா கிட்ட நல்லவன மாதிரி நடிச்சு ஏமாத்தி அவங்க என்ன கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வர சொல்லி அவங்கள அங்காண்ட திசை திருப்பிட்டு என்ன கூட்டிட்டு வந்துட்ட. அவங்க உன்னை நல்லவன் நம்பிட்டு இருக்காங்கடா. ஆனா நீ கேடு கெட்டவன். இப்படி மட்டும் நீ பண்ணது அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க தாங்கிக்கவே மாட்டாங்க. உன் வார்த்தை தேன் வார்த்ததே, மௌனம் பேசியதே, கழுத்தென்றல் வீசியதே, ஏழி தேடிய ராணி நீ என் காதல் தேவதையே. சாரி, லாஸ்ட் லைன் எனக்கு பிடிக்கல. அது என்ன, ஏழி தேடிய ராணி நீ என் காதல் தேவதையா? நோ 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 நோ, அன்பு தேடிய ராணி நீ என் ஆசை தேவதையே. எப்படி? நீ ரொம்ப கஷ்டப்பட போற அன்பர். என்ன தூக்கிட்டு வந்து நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இந்நேரத்துக்கு நாங்க இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும், அதுவும் என் எழிலுக்கும் தெரியும். கண்டிப்பா என்ன தேடி வருவாரு. அவர் மட்டும் இங்க தேடி வந்துட்டாரு, நீ உயிரோடவே இருக்க மாட்டடா. ஆஹா, வரட்டும், தேடி வரட்டும். அதுக்குள்ள நான் என்ன நினைச்சனோ அதை முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அண்ட் அதையும் மீறி வந்துட்டான்னு வச்சுக்கோயேன், அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு, அதை அவனுக்கு கொடுத்துருவேன். அவனுக்கு அந்த கிஃப்ட் பிடிக்கும், எனக்கு நல்லா தெரியும். இவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? இவன் தான் ட்ரிங்க் பண்ணுறான்ல, அப்போ இங்கேருந்து நான் ஈஸியாக தப்பிச்சு போயிடலாம். ஆஷா, இப்படி உட்காந்து அவன்கிட்ட பேசுறதுக்கு பதிலாக இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஏதாவது பண்ண. எழுந்திரிச்சு ஓடு. குளிரும் பனியும் என்னை சுடுதே சுடுதே, உடலும் உயிரும் இனி தனியே தனியே. சிக்னல் கிடைச்சிருச்சு. அண்ணா அண்ணா மெசேஜ் பண்ணியிருக்காரு. என்ன தன்விகா, கவலைப்படாத, அண்ணன் வந்துட்டு இருக்க, உன்னையும் அண்ணையும் காப்பாத்திடுவோம், பயப்படாத. நீ அனுப்பின லொக்கேஷனுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். அண்ணா, ஒரு வழியா நீங்க நான் பண்ண மெசேஜ், லொக்கேஷன், போட்டோ எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. இப்போ எங்களை தேடி வந்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. நான் இந்த காருக்குள்ளேயே மாட்டிக்கிட்டேன். என்னால மூச்சு விட முடியலண்ணா. ரொம்ப இருட்டா இருக்கு, பயமா இருக்கு, சுத்தியும் எந்த சத்தமும் இல்லை. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா, சீக்கிரம் வாங்க. ஓ காமன் நிலவே, என்னையாலும் அழகே, உறவே உறவே இன்று சரியே பிரிவே. வாட் பேபி, இதெல்லாம் ரொம்ப ராங் பேபி. ஸ்மூத்தா இறங்கலான்னு பார்த்தா இப்படி பண்றியம்மா. சரி ஓகே, உனக்கு ஓடி பிடிச்சு விளையாடணும்னு ஆசையா இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? தாராளமா நானும் வந்து விளையாடுறேன் பேபி. டோர் ஓபன் ஆயிடுச்சு. ஆனா எப்படி? எப்படியோ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து இறங்கணும், இல்லனா திரும்பியும் டோர் க்ளோஸ் ஆயிடுச்சுனா மாட்டிப்பேன். அண்ணி அண்ணி எங்க இருக்காங்க? அண்ணி எங்க இருக்காங்க? மின்னல் ஒரு கோடி எந்த நுய தேடி வந்ததே பேபி. ஹாய் பேபி. இது என்ன இடம்?
ஒரு மாதிரி அமைதியா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. அண்ணி எங்க இருக்காங்க? அண்ணி எங்க போனாங்கன்னு தெரியலையே. உள்ளார போய் பாப்போமா? இல்ல அண்ணன் வர வரையும் இங்கே இருக்கலாமா? இல்ல போய் பார்க்கலாம். அண்ணி எழில், எங்க இருக்கீங்க? ஓ, என்ன பேபி நீ எத்தனை தடவை சொல்லியிருக்க? நீ என்னோட கோல்டன் டிக்கெட். இப்படி கீழே விழுந்து அடிபட்டினா டேமேஜ் ஆச்சுன்னா ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகாது. எழில், எழில். ஓ, சோ சேட். பட் வரமாட்டான், எதிர்பார்க்காதா? ம், கண்டிப்பா வருவாருடா. கண்டிப்பா என்ன தேடி வருவாரு. அவர் மட்டும் இங்க வந்தாரு, நான் சொன்ன மாதிரி நீ இன்னைக்கு செத்தடா. டயலாக் நல்ல மாசாதான் இருக்கு. பட் டயலாக் கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்ல பேபி. ஏகப்பட்ட வேலை இருக்கு. இதுல நீ டயலாக்லாம் சொன்னீனா என்ன பேபி? அண்ணி, எல்லா கதவும் லாக்கா இருக்கு. நல்ல வேலை ஒரு ஜன்னல் மட்டும் திறந்திருந்ததால அது மேலே ஏறி குதிச்சு உள்ள வந்துட்டோம். எல்லா கதவும் லாக்கா இருக்கு. அண்ணி இங்க இருப்பாங்களா? ஆனா காரு இந்த வீட்டுக்கு முன்னாடி தானே நின்னுச்சு. அப்ப அண்ணி இங்க தானே இருக்கணும். எங்க இருப்பாங்கன்னு தெரியலையே. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அன்வர், ரொம்ப பெரிய தப்பு பண்ற. அண்ணி, 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 ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? இஸ் இட்? தப்பு பண்றேனா? ரொம்ப பெரிய தப்பு பண்ற. இங்க பாரு, ஒழுங்கா என்னை விட்டுரு. இல்ல நீதான் ரொம்ப கஷ்டப்படுவ, பாத்துக்கோ. ஆ, ஐயோ தன்விகா, சும்மா இரு ஒரு இடத்துல. ஐயோ, சவுண்டு கேட்டுச்சு. இப்ப என்ன பண்றது? எங்கேயாவது போய் ஒளி, எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ. எழில், எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. இந்த மிருகத்திட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. என்ன ஏதோ கிளாஸ் உடைஞ்ச சவுண்ட் கேக்குது. சரி, காத்துல ஏதாவது கீழே விழுந்து உடைஞ்சிருக்கும். அங்கேயும் யாரும் இல்ல. ஏதாவது கீழே காத்துல விழுந்து உடைஞ்சிருக்கும். தப்பிச்ச. இவன் இவன் அந்த பக்கம் தானே திரும்பி நிக்கிறான். ஐஷா, இதுதான் கரெக்டான டைம். எழுந்திருச்சு ஓடு. இத்தனை ரூம் இருக்குல்ல, ஏதாவது ரூம்ல ஒளி, இல்லனா ஏதாவது ஜன்னல், எதையாவது உடைச்சிட்டு வெளில போ. இதுக்கு மேலேயே நம்ம இங்கே இருந்தோம், இவன் என்ன வேணாலும் பண்ணுவான். தப்பிச்சு ஓடணும். ஏதாவது ஒரு வழி இருக்கும். ஐஷா, எழுந்திருச்சு தேடு. பேபி பயப்படாத. வாட் பேபி? அன்வர், கையை எடு. எடுத்தா ஓடிடுவியே. அன்வர், வேண்டாம், விட்டு. இங்க பாரு, இந்த முதல்ல பண்ணாதடா. ரொம்ப பெரிய தப்பு இதெல்லாம். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லடி. அண்ணி, இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இவனை அப்படியே கொல்லலாம்னு தோணுது. அண்ணி பாவம். அன்வர், உன்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுரு ப்ளீஸ். உன்னை விடுறதுக்காகவா இந்த அளவுக்கு பிளான் போட்டு உன்னை தூக்கிட்டு வந்திருக்க? வரமாட்டான் பேபி. நீ எதுக்கு அவனை எதிர்பார்க்கிற? நான் இருக்கேன்ல. அன்வர், கையை எடுடா. எனக்கு உடம்பெல்லாம் கூசுது, அருவருப்பா இருக்கு. தயவு செஞ்சு கையை எடு. அவ வைக்கும் போது உனக்கு ரொம்ப சுகமா இருக்குமே, அப்போ நான் வைக்கும் போது மட்டும் உனக்கு ஏன் அருவருப்பா இருக்கு? டேய், எந்த பொண்ணா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சவன் தொட்டாதாண்டா ஏத்துப்பா. பிடிக்காதவன் தொட்டா அவளுக்கு அருவருப்பா தான் இருக்கும். எனக்கு தான் உன்னை பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன? அப்புறம் ஏன் இந்த அருவருப்பு? இதெல்லாம் இருக்கக்கூடாது. அன்வர், விடுன்னு சொல்றல. அன்வர், விடு, விடுடா. விடுறதுக்கு அடி உன்னை தூக்கிட்டு வந்திருக்க. ஹெல்ப், யாராவது வந்து காப்பாத்துங்க. சோ சேட். யாரும் வர மாட்டாங்களே. ஆ, ஏய் பாரா, புலியோட தங்கச்சி சிங்கத்தோட கொகைக்கு வந்திருக்க. தைரியம் தான் உனக்கு. ஆமா, எப்படி வந்த? இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும்? அண்ணி, ஏன்னு சொன்னதுக்கே பயந்துட்ட. நீ எனக்கு எதிரா வரியா அவளை காப்பாத்த? அண்ணி பாவம், விட்டுருங்க. உன்னைய விடுறதுக்காகவா நான் தூக்கிட்டு வந்திருக்க? சாட்சி இல்லைன்னு ஃபீல் பண்ண நீ இருக்க.
உன் அண்ணி எந்த கதிக்காகிறான்னு பாரு. எங்க அண்ணி மேல நீ கை வச்ச உன்னை நான் கொன்றுவேன். பாரு. ஆ எங்க சொல்லி பார்க்கும். எங்க அண்ணி மேல நீ கை வச்ச உன்னை உண்மையாலுமே நான் கொன்றுவேன். தன்வி, தன்விகா, இங்க இருந்து போயிடு. அண்ணி பாசம். இப்போ அவ எந்த நிலைமைக்கு ஆகுறான்னு பாரு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அண்ணி மேல கைய வைக்கவா போற உன்னை? ஏய் தன்விகா, அன்வர் அவளை எதுவும் பண்ணாத. தன்விகா, ஏன் அண்ணிய வாழ வைக்க உன்னை? ஏய் தன்விகா, பாரதி மகள் ஆனடக்கணு பெண்ணடங்கணு எழுது. சின்ன பொண்ணு நினைச்சா பரவாயில்லையே, பலமா தான் இருக்க. என்னையே அடிச்சு சாச்சிட்ட. நீ என்ன அடிச்சு சாச்சிட்ட. இப்போ நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு பாக்குறியா? ஏய் அண்ணி ஏய்னாலே பயப்படுற, நீ என்ன எகுத்து நிக்கிறியா? ப்ளீஸ் ப்ளீஸ் என்னையும் எங்க அண்ணியை விட்டுருங்க ப்ளீஸ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கால் பயங்கரமா வலிக்குது. கால் உடைஞ்சிருச்சா என்னன்னு தெரியலையே. எழுந்திருக்க முடியல. அன்பர், அவ சின்ன குழந்தைடா, அவளை எதுவும் பண்ணிடாத. ஏன் எதிரே ரெண்டு பாப்பா கை வச்சா என்ன தப்பா? ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. எனக்கு பயமா இருக்கு. அண்ணி, அண்ணி. தினசான கேள்விதாப்பா, துடிப்பான காலையப்பா, கடலோரம் கப்பலப்பா, கரை தாண்டி நிக்குதப்பா, பின் தொட்ட மலையும் சாயும், நடு சாமம் நிலவும் காயும், ஓ மேல ஆசைதான், ஆனது ஆகட்டும் டோட்டும் பேபி, போனது போகட்டும் டூட்டுமி பேபி. அண்ணா, அன்வர், அண்ணா. தன்விகா தள்ளி போ. அண்ணா, தன்விகா தள்ளி போ. ஏய் அடங்குடா மொவன ஒண்ண அடிங்க. அண்ணா. பயப்படாத, வந்துட்டால. ஓ பிளட், பிளட்டே வந்துருச்சா? ஸ்ட்ராங் தான். ஆமா, நீ எப்படி வந்த? இந்த நண்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. நீ எப்படி வந்த? காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியடா? நாயே, நீ தானே எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்னை பார்த்த அங்கேயே உன்னை வெட்டி போட்டிருப்பேன்டா. ஆனா நீ என் கண்ணில் இருந்து போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு காரணம் நீ தானே தெரிய வந்தது. அதனால தான்டா உன்னை தேடி வந்த. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, ஆனா உன் காரை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன் நீ இங்கதான் இருக்கன்னு. ஸ்மார்ட், வெரி ஸ்மார்ட் பாய். சின்ன பையனா இருந்தாலும் தெளிவாதான் மூளை வேலை செய்யுது. ஆனா மூக்குல ரொம்ப பயங்கரமா அடிச்சிட்ட. நீ ரத்தமே வந்துருச்சு பத்தியா, ஒரு மாதிரி இருக்கு. ஓ, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு வெறி அடங்க மாட்டேங்குதுடா. ஹே வெயிட் வெயிட் யா வெயிட் வெயிட் பண்ண. எதுக்கு? ஃபைட் பண்றேன்னு முடிவு பண்ணிட்டோம். கொஞ்ச நேரம் இரு, என்னோட டானிக்கை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வரேன். வேர் இஸ் மை டானிக்? ஹரி, ஹரி, நீ இங்க என்ன பண்ற? ஹரி, தன்விகா உனக்கு ஒண்ணும் இல்லல? அண்ணி, எனக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? அடிச்சு டானிக் குடிச்சிட்டு இருக்கேன். சும்மா சோகம் கீதை பாடிக்கிட்டு கம்முனு கிடங்க. டேய் இருடா வரேன். ஒரு பெக் அடிக்கிறதுக்குள்ள அவசரப்படுறான். உன்னை இன்னைக்கு நான் கொல்லாம விட மாட்டேன்டா. இவன் நம்மள பெக் அடிக்க விட மாட்டான். இப்ப என்னடா, உனக்கு சண்டை போடணும் அவ்வளவுதானே? வாடா போடலாம். அண்ணா, ஹரி, stop. அன்பர், இன்னைக்கு எதுக்கு வரவன் உயிரோடவே இருக்கக்கூடாது. சாவுடா. ஹரி, எங்களை காப்பாத்த வந்து உனக்கு இப்படி ஆயிடுச்சு. இந்த கண்ணை போட்டோக்காரனுக்காக கிஃப்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் நீ வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டியே. சரி ஓகே, பகிர்ந்து கொடுத்தா எல்லாரும் சந்தோஷமா ஏத்துப்பீங்கல்ல, பகிர்ந்தே கொடுக்குறேன். டேய், நீ எங்க வேணாலும் ஆட்டத்தை ஆடி இருக்கலாம், ஆனா நீ உன் ஆட்டத்தை எங்க கிட்ட ஆடிட்ட. இதுக்கப்புறம் உன்னால ஆடவே முடியாது. உன்னை முடிக்கிறதுக்காகவே வந்துட்டு இருக்கான்டா என் மச்சான். நான் எப்படி வந்தனோ அதை விட 100 மடங்கு கொலை வெறியில வரான். உன்னை முடிக்கிறதுக்கு காத்துட்டு அடைச்சி டயலாக் பேசிக்கிட்டு உன்னா
அது இப்படியே அமைதியா இருக்கணும். கண்ணை முழிச்சு பார்த்த அன்பர் ப்ளீஸ் அவனை எதுவும் பண்ணிடாத, அவ பாவம். ஓ பாவமா? ஆனா எனக்கு என்னமோ இவனை இங்கேயே போட்டு தள்ளிடலான்னு தோணுது. சரி, ஆல்ரெடி 2 பேர் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்றேன், அப்புறமா உங்களை எல்லாரையும் முடிக்கிறேன். அன்பர் சரி, ஓகே ஓகே, எதுவும் பண்ணல. ஆயுசு கெட்டிதாண்டா உனக்கு. ஹரி அண்ணா டென்ஷன் 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 ஆக்கிட்டாங்கப்பா. ஒரு பாட்டு பாடுவோமா? கூலா என்ஜாய் பண்ணலாம். குத்தாலது உத காத்து குத்தாடுது நேரம் பார்த்து இப்போ சுதி ஏறுது தன்னால அம்மாடிவோம் ஆட்டம் பார்த்து நாடுவேன் கூட சேர்ந்து இப்போ வழி மாறுது உன்னால. என்ன பாட்டு நல்லா இல்லையா? சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பாடுறேன். ஏதோ தோணுது எதுவோ ஆகுது உன்னை பார்த்ததால, உள்ளே இருப்பது வெளியே சிரிக்குது உன்னை சேரத்தால. நீங்களும் பாடுங்க. சரியா வரல, சரி விடுங்க போலாம். கோடான கோடி அது குளிப்போம் விளையாடி குஷியாகும் வாடி அட இது போல் வருமாடி அம்மாடி. தன்விகா நிக்காத, ஓடு. ஆ, ஆ. எங்க ஓட போறீங்க? எல்லாமே லாக்கா இருக்கு, எங்க போறது? கட்டி போடிடா கண்ணால கண்டபாடி கட்டி போடிடா. அன்வர் ப்ளீஸ் வேண்டாம், அவளை எதுவும் பண்ணிடாத. எந்த இடத்தில் சுகமிக அதிகம் கண்டுபிடிப்பேன் 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 அந்த இடத்தில் நண்டு பிடிப்பேன். அன்வர் ஏய் அன்வர் சின்ன பொண்ணுடா, எதுவும் பண்ணிடாத, தயவு செஞ்சு அவளை விட்டுரு. இங்க பாரு, எனக்கு இந்த பொருள் தேவையே இல்லை, ஆனா வாண்டடா வந்திருக்கு. நீ நான் சொல்றத கேட்டு நடக்கலனா வாண்டடா வந்ததையும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி வசதி? அன்வர் வேண்டாம், அவளை எதுவும் பண்ணிடாத, அவ சின்ன பொண்ணுடா, ஏற்கனவே அவ ரொம்ப பயந்துருக்கா. இங்க பாரு, அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், எழிலோட சும்மாவே விட மாட்டாரு. போரிங் பா, எப்ப பார்த்தாலும் எழில் 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 எழில். ஏன் என்ன பார்த்தா உனக்கு ஹீரோவா தெரியலையா? தன்வி நீ பயப்படாத, நான் இருக்கேன். நீ இருக்க, பயப்பட வேண்டாம். பயப்படாதா? அன்பர் உனக்கு நான் தானே வேணும், அவளை விட்டுரு, அவளை விட்டுரு ப்ளீஸ். அப்படி வா, எவ்வளவு நேரம் போராடதா இருக்கு? எனக்கு இந்த பொருள் தேவையே இல்லை, எனக்கு தேவை நீ. நீ இங்க வா, இவ்வளவு நான் விட்டுறேன். சரி நான் வரேன், அவளை எதுவும் பண்ணிடாத. அமைதியா இரு. உன்னை வச்சுதான் இப்ப பிளே பண்ணிட்டு இருக்கேன், கோஆபரேட் பண்ணுமா? அன்பர் நாங்க வரேன், ஆனா கன் எடுத்து உள்ள வை, அவ பயப்படுறா. கன் எடுத்து உள்ள வை, நாங்க வரேன். பயமா இருக்கா? சரி, கன் எடுத்து உள்ள வச்சிடுறேன், நீ வா. கம் பேபி, எதுக்கு அங்கேயே நின்னுட்டு இருக்க? வா. அண்ணே வராதீங்க. அன்பர் அவளை எதுவும் பண்ணிடாத, நான் வரேன். அவளை எதுவும் பண்ணிடக்கூடாது, உன்னத கீரல் கூட அவன் மேல படக்கூடாது. ஓகே பேபி. அண்ணே ஓடுங்க. தன்விகா, ஏய் தன்விகா, அண்ணே ஓடுங்க. ஏய், எந்த இடத்தில் சுகமிகம் அதிகம் கண்டுபிடிப்பேன் 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 கண்டுபிடிப்பேன். கட்டி போடிடா கண்ணால கொண்டபாடி கட்டி போடிடா. தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கியே. அண்ணே தன்விகா, என்ன நடந்தாலும் இங்க பக்கத்துல மட்டும் வந்துடாத. நீங்க வந்தினா அவன் ஒன்ன வச்சு கேம் விளையாடுவான், நீ அங்கேயே இரு. பாரா. சரி, ரொம்ப நேரம் டென்ஷன் ஆக்கிட்ட, கொஞ்ச நேரம் சில் பண்ணலாமா? அடச்சி நாய, ஒழுங்கு மரியாதைய கையை எடு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீ என்ன தொட்டா என் உடம்பெல்லாம் அருவருப்பா இருக்கு. அருவருப்பா இருக்காடி? அருவருப்பா இருக்கா? அவன் தொடும்போது சுகமா இருக்கும், நான் தொட்டா உனக்கு அருவருப்பா இருக்கா? அருவருப்பா இருக்க. பாத்துறேன் எந்த அளவுக்கு அருவருப்பா இருக்குன்னு இன்னைக்கு நான் பாத்துறேன். கையை எடுற பொறுக்கி. அண்ணா ஏழு ஏழு. அண்ணா நீ வந்துட்டியா? எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ண தெரியுமா?
அவன் என்னென்ன பேசினா தெரியுமா? தன்விகா பயப்படாத, அண்ணன் வந்துட்டேன், பயப்படாத. அண்ணின அண்ணி பாவம். என்னடி அவன் வந்துட்டான்னு சந்தோஷப்படுறியா? அவனுக்காக ஒரு பரிசு வச்சிருக்கல, வாங்கிட்டு போவான். டேய் கையை எடுடா, அவன் மேல இருந்து கையை எடுன. ஏய் இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச அப்புறம் ஆல்ரெடி உன் மேல கொலை வெறியில இருக்கேன். ஒழுங்கா அவளை விட்டுரு, இல்ல உன்னை நான் கொன்றுவேன். அவ மேல இருந்து கையை எடு. இப்ப நீ எடுக்கல. ஏழு. என்னடி பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கான்? கண்ணை பார்த்ததும் பயந்து அங்கே நின்னுட்டான். இவெல்லாம் ஒரு ஆளு. டேய் பொறுக்கி நாயே, பொண்ணைய தூக்கிட்டு வர. இவனை இன்னும் மிதிக்கணும்னு தோணுதுடா. தூக்கி போட்டு மிதிக்கணும், வெறி அட்டங்குற வரையும். டேய் போலீஸு, இவன் உன்கிட்ட நல்லா தொக்கா மாத்திக்கிட்டான். தூக்கிட்டு போய் உள்ள போடு. உனக்கு என்ன பண்ணணுமோ வச்சு செய். அதுவும் கரெக்ட் தான். மவன மாமியார் வீட்டுக்கு வருவல்ல, உனக்கு இருக்குடி மாமியார் வீட்டு விருந்து எப்படி இருக்குன்னு. ரகவ், ஹரி எப்படி இங்க வந்தான்னு தெரியல. அவனை பார்க்கும்போதே இவன் ஏதோ பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். நீ அவனை போய் கொஞ்சம் பாரு. சரிடா. அண்ணா அண்ணா ஹரி அண்ணா, அண்ணா எழுந்துறீங்க. அண்ணா உங்களுக்கு என்னாச்சு? எழுந்துறீங்க. இங்க பாருங்க, விக்ரம் அண்ணா, எழில் அண்ணா, ராகவண்ணா எல்லாரும் வந்துட்டாங்க. அண்ணா எழுந்துறீங்க. அண்ணா வாங்க, இங்க பாருங்க, ஹரி அண்ணா எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க. அவரு ரொம்ப அடிச்சிட்டாரு. அந்த கண்ணை வச்சு வேகமா மண்டையிலே அடிச்சிட்டாரு. சரி நீ பயப்படாத, ஒன்னும் இல்ல, மயக்கத்துலதான் இருக்கான், சரியாகிடுவான், கொஞ்ச நேரத்துல எழுந்துருவான், நீ பயப்படாத. கண்ணில் கனவாகவே கரையாமலே மறையாமலே நீ நிற்பாயா கரை. அழாத, ரொம்ப பயந்துட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. தைரியமா தான் இருந்தேன். ஆனா தன்விக் அவங்க பார்த்ததும் என் தைரியம் போயிடுச்சு. எங்க நான் ஏதாவது பண்ண போய் அவங்கிட்ட போராடும் போது அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால தான் என்னால எதுவுமே பண்ண முடியல. இருந்தாலும் முயற்சி பண்ணும், ஆனா முடியல. சரிம்மா, ஒன்னும் இல்ல, நான் வந்துட்டல, அழாத. எழில், அவன் என்னை தொட்டப்போ என் உடம்புலாம் எனக்கு அருவருப்பா இருந்தது, கூசிடுச்சு. எனக்கு என்ன பிடிக்கவே இல்லை. லூசு மாதிரி பேசாத, அப்படிலாம் எதுவும் இல்ல. ஏன் எழில் இவன் இப்படி இருக்கான்? சின்ன வயசுல இவனை நான் இப்படி பார்த்தது கிடையாது. ஆனா இப்போ ஒரு மிருகத்தை விட கேவலமா இருக்கான். இந்த மாதிரி ஆளுங்க கூட இருப்பாங்களா? இதை விட கேவலமாவும் இருக்காங்க. எல்லாரும் எல்லாரையும் கடந்துதான் வருவாங்க. நீயும் இதை கடந்துரு. இது ஜஸ்ட் ட்ரீம் கூட இல்ல. உன் லைஃப்ல இதெல்லாம் நடக்கவே இல்லை, புரியுதா? நான் இருக்கிற வரைக்கும் இதுக்கும் நீ பயப்படக்கூடாது. நான் இருக்கேன்ல. எனக்கு நம்பிக்கை இருந்தது நீ வருவன்னு. அதே மாதிரி வந்துட்டேன். என்னடி நீ இல்லனா உன்னை தேடி எங்கனாலும் வரமாட்டேனா? வருவேன். அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப நேரமா இவரு கண்ணை திறக்கவே இல்லை. பாவம் கார்த்திக் அக்கா, இவருக்கு என்னமோ ஆச்சு. எங்களை காப்பாத்த வந்து இவருக்கு என்னமோ ஆச்சு. எனக்கு பயமா இருக்கு. தன்விகா பயப்படாத, ஒன்னும் இல்ல, அவன் மயக்கத்துலதான் இருக்கான். இல்ல நீங்க போய் சொல்றீங்க. அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. எழிலண்ணா. தன்விகா. ஹரி, நீ எப்படிடா இங்க வந்த? வந்ததும் இல்லாம இப்படி அடிப்பட்டு கிடக்குற. என்னடா ஆச்சு உனக்கு? இவன் என்னடா பண்ணான்? அண்ணா. தன்வி என்னாச்சு? அண்ணா ஹரி அண்ணா எழுந்திருக்கவே இல்லை. எனக்கு பயமா இருக்கு. எங்களை காப்பாத்த வந்து ஹரி அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? பாவம் இல்ல கார்த்திக் அக்கா. ஆமா, ஹரி அவன் கண்ணால ஊங்கி நடுமண்டையிலே அடிச்சிட்டான். உடனே அவன் மயங்கி விழுந்துட்டான். அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் கண்ணை திறக்கவே இல்லை. எனக்கு பயமா இருக்குண்ணா. அண்ணா பாவம்ண்ணா, அவரு எங்களுக்காக எப்படியெல்லாம் சண்டை போட்டாரு தெரியுமா? தன்வி ஒன்னும் இல்ல, அவனுக்கு அவன் மயக்கத்துலதான் இருக்கான். அவனுக்கு எதுவும் இல்ல. அவன் இப்ப கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிருவான். நீங்க வா. அண்ணா. சொல்றான்ல தன்வி, இங்க வா, அண்ணன்கிட்ட வா, பயப்படாத. அண்ணா. நான் இருக்கேன், ரெண்டு பேரும் பயப்படாதீங்க. ஒன்னும் இல்ல, சரியா? நான் உங்க கூட தான் இருக்கேன். இவனா என்ன பார்க்க ஆத்திரமா தான் வருது. உன்ன இருடா. கௌதம், நீங்க என்ன பண்ற? மாமா கொஞ்சம் இந்த பக்கம் வரீங்களா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னடா உளற? நீ எப்படி இங்க வந்த? நான் தான் சொல்றேன்ல மாமா, கொஞ்சம் வேலை இருக்கு, கொஞ்சம் நகர்றீங்களா? இந்த போஸ் உங்களுக்கு வேண்டாம் மாமா.
ஆ! விடுங்க மாமா, மாமா விடுங்க, கையை விடுங்க. டேய் 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 என்னடா பண்ற நீ? டேய் அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, நீ தானே போய் ஜெயில உட்காரணும். இவனை நான் கொல்லாம விட மாட்டேன். கௌதம் அமைதியா இரு. மாமா, உங்களுக்கு இவனை பத்தி தெரியாது மாமா. இந்த பொறுக்கி புறம்போக்கு தெருநாய் என்ன பண்ணிருக்கு தெரியுமா? என்னடா என்ன சொல்ற? மாமா, என் கூட படிச்ச பொண்ணு மாமா, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லயே பொண்ணு. அவதான் தைரியமா வந்து படிச்சா. அப்படிப்பட்ட தைரியமான பொண்ண இவன் அழ வச்சுட்டான். பைத்தியக்காரி மாதிரி ரோடோட ஊர் ஊரா திரிய வச்சுட்டான். என்னடா சொல்ற? அந்த பொண்ணை இவன் மாமா, அவங்க அக்காவ மாமா, அவங்க அக்காவ இவனோட சேர்த்து இன்னும் 4 பேரு. அவங்கள சொல்லவே வாய் கூசுது. அந்த மாதிரி பண்ணி அவங்கள கொண்டுட்டான். என்னடா சொல்ற? ஆமா மாமா, கொஞ்ச நாளா வேலை இருக்குன்னு ஒழுங்கா வேலைக்கும் போகாம ரோடோட பைக்கை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கோமே, எதுக்கு? இந்த நாயை கண்டுபிடிக்கதான். இந்த நாயை தேடிதான், இந்த புறம்போக்க தேடிதான் ஊர் ஊரா எல்லா இடத்துலயும் தேடி திரிஞ்சோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அந்த தப்புக்கு காரணமே இந்த நாய் தான். அந்த கேங்குக்கு லீடர் இந்த நாய் தான் தெரிய வந்தது. ஹரிக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவன் எதிர்ச்சியா வந்திருக்கான். பின்னாடி கார்ல ஏதோ ஒரு பொண்ணை தூக்கிட்டு போற மாதிரி இவன் பார்த்தான். எனக்கு சொன்னான், நான் தான் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆகக்கூடாது, போய் பாருடான்னு. இங்க வந்து பார்த்தா ஆயிஷாக்கா தன்வி இவனை கொன்ற. டேய் டேய் ஒதுக்குடா, அவனை கொண்டுட்டா சரியாகிடுமா? அவ பண்ண வேலைக்கு அவன் அனுபவிக்க வேண்டாம். ஹரி மாமா, ஹரி எங்க? ஹரி ஹரி அவனுக்கு என்னாச்சு? மாமா அவனுக்கு என்னாச்சு? ஹரி டே என்னடா ஆச்சு மச்சான்? டே கண்ணு திறந்து பாருடா, என்னடா ஆச்சு? கௌதம் அழாதடா, அவனுக்கு ஒண்ணும் இல்ல. கண்ணை வச்சு மண்டையில் அடிச்சிருப்பான் போல, மயங்கிட்டான். கண்ணா? இவன் கிட்ட கண்ணு? இவன் தான் 1ஆம் நம்பர் பொறுக்கியாச்சு. என்ன வேணாலும் வச்சிருப்பான். உங்க அடிச்சிட்டானா? அப்போ மயங்கனவன் இன்னமும் எழுந்திருக்கலையா? ஹரி டே மச்சான், சாரிடா, நான் உனக்கு தனியா போக விட்டுருக்க கூடாது. நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, நான் வந்ததுக்கு அப்புறம் போலான்னு சொல்லியிருக்கலாம். அதுக்குள்ள நீ வந்துட்ட மச்சான். என்னாலதான் இப்படி ஆயிடுச்சு. டே எழுந்துடுறா, கார்த்திகாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? டேய் இப்படி அழுகுறதால என்னடா ஆக போகுது? ஃபர்ஸ்ட் இவனை தூக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். சரிங்க ப்ரோ. ஹரி சாரிடா. டேய் தூக்குடா, சாரி அப்புறமா கேட்டுக்கலாம், ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோம். ஓகே ப்ரோ. டேய் டேய் ஆறுதல் சொன்னது போதும்டா, கிளம்புங்கடா, டைம் ஆகுது. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. ப்ரோ சீக்கிரம் வாங்க. மச்சான் நீ கவலைப்படாதடா, நான் இருக்கேன். நீ கவலைப்படாத, உன்னை நான் காப்பாத்துறேன். எல்லாம் ஏன் தப்பு. என்னாலதான் உனக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு. கார்த்திகாவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? ஐயோ அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? நான் உன்னை தனி அனுப்பியிருக்க கூடாது. சாரி மச்சான் சாரிடா. ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தேனோ சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் ஓவரா ஃபீல் பண்ணாதடா டேய். மச்சான் ஹரி டேய் உயிரோட தாண்டா இருக்கேன். மச்சான். டேய் 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 டேய்